இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. போஜன் பார்சலோனாவுக்குள்ள மீடியா ஃபேன்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா? மெஸ்ஸியோட போட்டு அதிகமா கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி இப்ப எமால பண்ண மாதிரி. அதனாலே தலைவனுக்கு ஆன்சைட்டி ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆகுது. இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா வேற ஆகுது. ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறதுக்காத ஒரு விஷயத்த நடந்துருமோன்னு நினைச்சு பயப்படுறதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரியே தலைவனுக்கு நைட்டு ஃபுல்லா சரியான தூக்கம் இல்லை. மேட்சுக்கு முன்னாடி தேவையில்லாம நிறைய பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. சில டைம் மேட்ச் நடுவுலயே அவரோட பிரெயின் அடுத்து என்ன மூவ்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியாமலே ஸ்டாப் ஆயிடுமா. இவ்வளவு பிரஷர் இருந்தா ஒரு பேர் எப்படி இருக்க முடியும்? அதனாலே தலைவன் டிரான்ஸ்ஃபர் மூலியமா பார்சலோனா விட்டு ஏஎஸ் ரோமாக்கு போறான். அங்க வந்து பெரிய கான்ட்ராக்ட்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன கான்ட்ராக்ட் தான். 2011 to 12. அதனாலே பெருசா மேஜர் டிராபிஸ் ஒன்றும் வின் பண்ண முடியல. ஆனா அங்கேயும் போய் தலைவன் வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது, நல்லாதான் விளையாடி இருக்கிறான். சரி, பிரஷர்ல இருந்து வெளியே வந்துட்டோமே, தலைவன் அங்க போய் நிம்மதியா இருப்பான்னு பார்த்தா இன்ஜுரி வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் மெயின் இன்ஜுரியான ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. சரி, ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி தானே, ஒரு 2 monthsல சரியாயிருன்னு பார்த்தா இல்ல, அங்கிருந்து அந்த இன்ஜுரி ஃபாலோ பண்ணினே வருது. அது இல்லாம அந்த ஆன்சைட்டி ப்ராப்ளமே ஒரு ஃபாலோ பண்ணினே வருது. சரி, இங்க இருந்தா இது வேலைக்கு ஆகாது, நம்ம வேற கிளப்புக்கு வந்து மாறி பார்ப்போம்னு சொல்லிட்டு லோன்ல தலைவன் ஏசி மிலானுக்கு போறான். ஆனா அங்க போய் சுத்தமா பர்ஃபார்மன்ஸே இல்ல. அது ஏன்னு பார்ட் 3ல பார்ப்போம்.